ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்ன ஸ்ரீனிவாச பிரஜோதயாத். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று வளர்பிறை அஷ்டமி நாள். உங்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் நவ திருப்பதிகளில் ஒன்றான திருக்கோளூர் குமுதவல்லி நாயகி சமேத வைத்தமாநிதி பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். செவ்வாய் தோஷம் நீக்கும் ஸ்தலம், 108 திவ்ய தேசங்களிலே நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம், குபேரன் நவநிதி பெற்ற ஸ்தலம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் நாள். இன்று காலை 11 மணி 7 நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று காலை 7 மணி 50 நிமிஷம் வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 7 மணி 50 நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நாள் நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, பெருமை புகழ் கிடைக்கும் நாள். வாழ்க்கையில் அதுவும் இன்னைக்குள்ள காலத்துல தேவைப்படுது. சமூகத்தில் நல்ல பேருடைய சில நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். வியாபாரத்திலே சில சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிராவல்ஸ் டூர் நடத்துறவங்களுக்கு லாபம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. ரிஷப ராசி அன்பர்களே, செயலால் முன்னேறும் நாள். ஐடி ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மிதுன ராசி என்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும். பணம் சம்பந்தமான விஷயங்களிலே கவனம் தேவை. சில பொருள் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சத்தான உணவு கொடுங்க. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். அனுகூலமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அனுகூலமான நிறம் ஆரஞ்சு. கடகராசி என்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். பாசிட்டிவா திங்க் பண்ணணும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். டைவர்ஸ் சம்பந்தமான, விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். சிம்ம ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். ராசிக்குள் கேது இருக்கார். அஷ்டம திசை நடக்குது. எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், பார்மசி வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. பிள்ளைகள் சொல்ற சில விஷயங்களை நீங்க கேட்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னி ராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமா இருக்கிற நாள். செலவு, தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க. மொபைல் சம்பந்தமான, ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. மண்டி, கமிஷன் ஏஜென்ட் வச்சிருக்கிறவங்களுக்கும் அனுகூலமான நாள். விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு.
மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். துலாம் ராசி என்பர்களே, நல்ல முடிவுகள் எடுக்கின்ற நாள். வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா அப்பப்ப சரியான நல்ல டிசிஷன்ஸ் எடுத்தா தான், முடிவு எடுத்தா தான் முன்னேற முடியும். அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆர்கியூ பண்ணாதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் உணவு ஃபுட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். அதிர்ஷ்டமான வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை கிடைக்கும். சமூகத்துல நல்ல பேருடைய சில நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இல்லை வாங்கின இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். தனுசு ராசி என்பர்களே, பூராட முத்திரட்டார நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலையில தொழில்ல கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. ஆண்கள் நண்பர்கள் விஷயத்தில் ஜாக்கிரதை. வளர்ப்பு பிராணிகளிடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. அதிர்ஷ்டமான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மகர ராசி என்பர்களே, சிறப்பான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புரோக்கராக மீடியேட்டராக இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைத்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். வீட்டில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பெண்கள் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. கும்பராசி என்பர்களே, செலவுகளை குறைக்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க. லக்ஸரி ஐட்டம்ஸ், காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வாங்கும்பொழுது கவனம் தேவை. நகைக்கடை அடைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. ஒரு டூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. பட்ஜெட்டை பார்த்துக்குங்க. அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். மீனராசி என்பர்களே, கஷ்டத்தை அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடியவர்கள் நீங்கள். அதனால விஷயங்களை ப்ராப்பரா பிளான் பண்ணீங்கன்னா யோகம் உங்களுக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டு. பிரயாணங்கள் வெற்றி பயணங்களாக அமையும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே நன்மை உண்டு. மளிகை வியாபாரம், பூக்கடை பழக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். நன்றி, வணக்கம்.